சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் சாய் டிவோட்டி சிஸ்டர் ஒருத்தவங்களோட லைஃப்ல பாபா எந்த அளவுக்கு ஒரு மிராக்கிள் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப பேச விரும்பலை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மிராக்கிள்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக இந்த மிராக்கிளை கேட்குற நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டு கண்டிப்பாக அழாமல் இருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ பெரிய மிராக்கிளை பாபா இந்த சகோதரியோட லைஃப்பில் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த மிராக்கிளை கேட்டுட்டு என்னால் ஷேர் பண்ணாமல் இருக்கவே முடியல. எனக்கு லைனாக நிறைய பேர் மிராக்கிள் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க வாட்ஸ்அப்பில். நான் முன்னாடி அனுப்பினவங்க மிராக்கிள் கூட ஷேர் பண்ணலை, இப்போ தான் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த சிஸ்டர் எனக்கு நேற்று நைட்டு தான் மிராக்கிளை ஷேர் பண்ணாங்க. அது கூட படுக்க போகும்போது தான் நான் பார்த்தனே ஆக்சுவலி. ஸோ இதை கேட்டுட்டு என்னால் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. கண்டிப்பாக நீங்களுமே கேளுங்க. பாபாவை நினச்சிக்கிட்டே கண்டிப்பாக உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வராமல் இருக்கவே இருக்காது. அவ்வளோ ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்கார் அந்த மகான். அவரை என்ன மாதிரி சொல்லி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. அவரை ஐ டோன்ட் நோ. எனக்கு வாங்க நம்ம போயிடலாம் வீடியோக்குள்ளே. இந்த சிஸ்டர் பாபாவை எப்படி கும்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இவங்க மேரேஜ் ஆயிடுச்சு இவங்களுக்கு. பட் இவங்க லவ் பண்ணிட்டு இருந்த காலத்தில் இவங்க ஹஸ்பண்ட் சைடு புட்டபர்த்தி சாய்பாபா இருப்பார் இல்லையா, அவரோட டிவோட்டிஸ் போல். ஸோ இந்த சிஸ்டர் புட்டபர்த்தி பாபா மேலே அவ்வளோவா அவங்களுக்கு ஈர்ப்பு வரலை. ஷீரடி சாய்பாபா மேலே தான் இவங்களுக்கு ஈர்ப்பு இருந்திருக்கு. ஸோ இவங்க பாபாவை அப்போ தான் ஃபஸ்ட்டு கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கச்ச இவங்களும் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே அவங்க அம்மா அப்பா சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அதான் நம்மளோட சமூகம் இருக்குல்ல, அதில் அந்த 4 பேர் 4 விதம்னுவாங்க இல்லையா, அந்த 4 பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. என்ன எதனா நல்ல செய்தியா, எதனா சந்தோஷமான விஷயமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இவங்களையும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 3 இயர்ஸ் கிட்ட குழந்தை பாக்கியம் கடவுள் இன்னும் அவங்களுக்கு தரலை, ஓகேவா. இல்லைன்னு சொல்லக்கூடாது, தரலை, ஓகேவா. இப்படி இருக்கச்சு அவங்க வீட்டு ஃபேமிலி சைடுமே, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுமே பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுமே போயிட்டுருக்காங்க ஒரு சைடு. அதாவது மாதம் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கிட்ட செலவாகுமா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே. இப்படி ட்ரீட்மெண்ட் போயுமே அவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே தெரியல. அதனால் 2 பேருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, கடவுள் எப்போ நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கொடுக்கட்டும். இது ட்ரீட்மெண்ட் மூலயமாலாம் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம் கிடையாது. ஸோ கடவுள் நம்மளுக்கு எப்போ தராரோ தரட்டும்ன்ற மாதிரி விட்டுட்ருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் நம்ம அவங்க ஹஸ்பண்டை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா அந்த ஃபேமிலி சொசைட்டி ஒரு கேர்ளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக கூட சேர்ந்து அவருமே பண்ணலைங்க. அவர் அவங்க ஒய்ஃபை மதிச்சிருக்காரு, ஓகேவா. ஒரு பொண்ணோட ஃபீல் என்ன அப்படின்றத அவர் மதிச்சிருக்காரு. அந்த விதத்தில் அவருக்கு உண்மையாகவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். இதுக்கு அடுத்துமே அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, நான் சொல்கிறேன் இருங்க. இப்படிலாம் இருக்கச்ச இவங்க அந்த ட்ரீட்மெண்ட் போகிறதே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது அவங்க வீட்டுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க ஹஸ்பண்டோட அப்பா இருக்கார் இல்லையா, அதாவது இந்த சிஸ்டரோட மாமனார் இந்த மாதிரி கேள்விப்பட்டு இவங்ககிட்ட சண்டை நடக்குது, ஒரு சில விவாதங்கள்லாம் நடக்குது. அவர் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டார் போல் இதால். ஸோ இந்த சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் தான் அதுக்கடுத்து வீட்டில் இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா February 14 இவங்களும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆலப்பை போகலான்னு பிளான் போடுறாங்க. பட் இவங்களுக்குள்ள ஒரு இலூஷன் என்னென்னா, நம்ம இந்த மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு இந்த மந்த் பாசிட்டிவ் வரும்ன்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுடுறாங்க. February 17 பார்த்திங்கன்னா இவங்க ஸ்கூட்டியில் போகிறப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்குது. ஹைலைட் என்னென்னா, இவங்களுக்கு ஆக்சிடெண்ட் நடந்த 10 அடி தூரத்தில் தான் சாய்பாபாவோட டெம்பிள் இருந்திருக்கு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பலமான அடி, கை கால் ஒரு இடம் விட்டு வைக்கலை, கை கால் 2துலேயுமே ஃப்ராக்சரு, சுண்டு வரலே உடஞ்சிடுச்சாமா. அதுக்கடுத்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே ரஷ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்போ டாக்டர் இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் எதனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்றப்ப இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை பட் ப்ரெக்னன்சிக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொன்னப்போ டாக்டர்ஸ் கொஞ்சம் நேரம் யோசிச்சுருக்காங்க. உடனே இவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ரே கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், எதுவாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டாக்டர்ஸ் பார்த்து இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டவுன் ஆகிடுறாங்க. அந்த சிஸ்டர் பாபா கிட்ட கேட்குறாங்க, ஏன் பாபா உன்னோட டெம்பிள் பக்கத்துலேயே தானே எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கவலைப்படாத, நம்மளுக்கு இது ஒரு சாக்கு கிடச்சிடுச்சு, உனக்கு இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுல்ல, அதனால் ஒரு 6 மந்த் நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க,
நம்ம இதை வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு இந்த சொசைட்டி வந்து அவங்கள வந்து ஒரு இதுவில் தள்ளுது பார்த்திங்களா. நம்ம வந்து ஈஸியாக நினச்சிட்றோம் இப்படி சொல்கிறாங்களேன்னு. அவங்க எந்த அளவுக்கு ஒரு மனவேதனை பட்டிருந்தா நம்ம ஈஸியாக அதுலேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவங்களெல்லாம் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் கட்ட அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 6 மந்த்து கிட்ட அவங்க ஒர்க் பண்ணிட்ட ஜாப்ல இருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிறாங்க. பட் ஜாப்லாம் குவிட் பண்ணலை அவங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவனோட உடம்புல வந்து நிறைய பிளட்டெல்லாம் லாஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு மாதிரி சொல்கிறாரு. இந்த நேரத்தில் அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரேக் டவுன் ஆகுறாங்க. பாபா கிட்ட வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. ஏன் பாபா, உங்கள் கோயில் முன்னாடி தானே, உன்னோட கோயில் கிட்டே தானே எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. எங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன் பாபா எனக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாமிட் வர மாதிரி, தலை சுற்றுறது அப்படிலாம் இருந்திருக்கு. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒரு வேளை நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்லாம் நடந்ததால் உடம்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கை, நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு கார்டு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து, வேணாப்பா, எதுக்கு இந்த டைமில் இதெல்லாம், இதை பார்த்து அதில் எதனா நெகட்டிவாக வந்தால் உனக்கு தான் தேவையில்லாமல் கஷ்டமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்க வந்து, இல்லை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, எனக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன ஆச்சுன்றதை அந்த சிஸ்டரே சொல்லியிருப்பாங்க, கேட்டுட்டு வாங்க. நம்ம அவர் வாங்கிட்டு வந்தார். மார்ச் 4ஆம் தேதி சிஸ்டர், நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, மார்ச் 4ஆம் தேதி நைட்டு நான் ஒரு பொட்டு கூட தூங்கவே இல்லை. அந்த சாய்பாபாவோட ஃபோட்டோ எடுத்து என் வயிற்றுல வச்சுட்டு நான் சொல்கிறேன், கடவுளே நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நான் நாளைக்கு செக் பண்ணும் போது எனக்கு பாசிட்டிவ்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக சாய வேண்டிக்கிட்டே இருக்கேன். அந்த குட்டி ஸ்டாச்சு எடுத்து என் வயிற்றுல வச்சுட்டு நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரியாது, நாளைக்கு நான் செக் பண்ணும் போது எனக்கு பாசிட்டிவ்னு வரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை நைட்டு முழுக்க ஒரு பொட்டு கூட நான் தூங்கலை. செக் பண்ணிகிட்டே இருந்தேன், ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து செக் பண்ணுறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. நான் சொல்கிறேன், எங்க நான் செக் பண்ண ராசியே இருக்க மாட்டேங்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரெஸ்ட் ரூம்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து கட்டிலில் உட்கார வச்சுட்டு அவர் செக் பண்ணுறாரு. செக் பண்ணால் வெளியே வந்து அப்படி அழுகிறாரு. எனக்கு ஓகே, ஒன்றும் இல்லை போல் அப்படின்னு பார்த்தா அது பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ரொம்ப அது தருணத்தில் எனக்கு என்ன சொல்ற, அது கடவுள் எவ்வளோ மிராக்கல் பண்ணியிருக்காரு. ஆக்சிடெண்ட் ஆகி என்னை பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சு நான் ரொம்ப ஓடிட்டே இருக்கனால தான் டாக்டர் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, கீப் மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கீப் ஆன் ரன்னிங், அதனால தான் உங்களுக்கு கன்சீவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை எப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் தான் நான் பிரேக் எடுப்பேன்னு என்னை எடுக்க வச்சு பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துருச்சு சிஸ்டர். மை காட், பாபாவோர் கருணாலயம் அந்த சாங் கேட்டிருப்போ லிரிக்ஸ்லேயே வந்திருக்குமே, பாபாவோர் கருணாலயம், அவரோட கருணைக்கு அளவில்லையா. என்னங்க கேட்டிங்களா, எப்படி இருந்துச்சு? உண்மையாக வந்து எல்லாருமே கண் கலங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸாக இவங்க பேசின பிறகு என்னால் என்னோட எமோஷன் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அவரோட மகிமை உணர்ந்தவங்களுக்கு அது அவரை பற்றி பேசினாலே நம்மளுக்கு அழதான் வரும். அதுவும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு மிராக்களை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. அவங்க வேலைன்னு வேலையிலே போயிட்டுருக்காங்கன்றதுக்காக, நீ வந்து இப்படி பண்ணாதான் நீ கம்முன்னு உட்காருவ அப்படி சொல்லி அவங்கள உட்கார வச்சு, அவங்க வந்து வீல் சேர்லேயே தான் இருந்திருக்காங்க. நான் இதை சொல்ல மறந்துட்டேன். அவங்களால எங்கேயுமே எந்திரிச்சு கூட போக முடியாதாம், வீல் சேர்லேயே தான் இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்கள வந்து ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறது வர்றது சொல்லிட்டு எல்லாமே அவர் தான் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வருது. அந்த தருணம் எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படியே நினச்சி பாருங்களேன். அப்பா, நினைக்கும் போதே அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இதுக்கு அடுத்து தான் அவங்க லைஃப்பில் இன்னும் ஒரு திருப்பம் வருது. என்னென்னா, இவங்க இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு டாக்டரை பார்க்குறதுக்கு போகிறாங்க. டாக்டர்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆன விஷயத்தையும் எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்து அங்கே கொஞ்சம் தயங்குறாரு. என்னென்னா, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, நிறைய பிளட்டு லாஸ் ஆகிருக்கும், இந்த எக்ஸ்ரே ரூம் இதெல்லாம் வேற போயிருக்காங்க. ஸோ இந்த பேபி வந்து கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து என்னாச்சு நீங்களே கேளுங்க. சொல்கிறாரு, இல்லை இது எங்களுக்கு 4.5 வருஷம் கழிச்சு பொக்கிஷம், நீங்கள் ஹார்ட் பீட் வர்றதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுங்க,
அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்னும் 10 days வேணால் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் டேஸில் வந்து எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டாங்க. நர்ஸு வீட்டுக்கு வந்து போடுவாங்க. இது எல்லாமே கோவிட் டைமில் நடக்குது. நர்ஸெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவர் போய் பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போய் இறக்கி விடுவார். ஒரு நாளைக்கு 500 rupees அந்த நர்ஸுக்கு ஊசி போடுறதுக்கு. இந்த மாதிரி இப்போ 10 daysக்கு அப்புறம் என் மாமனார் மாமியார் ஷீரடியில் இருக்காங்க. அன்றைக்கி தான் போய் ஷீரடியில் லேண்ட் ஆகுறாங்க. நான் 10 days கழித்து எக்ஸ்ரே போய் ஸ்கேன் பண்ணுறதுக்கு போகிறேன். பார்த்தா நான் வீல் சேரில் தான் போவேன் ஹாஸ்பிட்டலில். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஸ்கேன் பண்ணல படுக்க வைப்பாங்க. போய் வச்சோன்னே அந்த ஒரு ஹார்ட் பீட் சவுண்டு கேட்கும் போது டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு. அந்த ஒரு தருணம் என்னால் மறக்கவே முடியாது சிஸ்டர். அப்படி ஒரு சந்தோஷம். இந்த குழந்தை பாக்கியம்ல அப்பதான் என்னன்னு எனக்கு புரிச்சது. அப்பல இருந்துதான் நான் வந்து சாய் மேல ரொம்ப பைத்தியமாயிட்டேன். கடவுள்கிட்ட வேண்டியிருந்தேன், என் குழந்தைய எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா என் கையில கொடுத்துரு, நான் உன் பேரு தான் சாய்க்கு என் குழந்தைக்கு வைப்பேன்னு சொல்லிதான் நான் அவனுக்கு இப்ப சாய் வைஷ்ணவன்னு வச்சிருக்கேன். நான் கன்சீவ் ஆகி 6 மாதம் வரைக்கும் என்னால் வீல் சேரில் மட்டும்தான் போக முடியும். 6 மாதத்துக்கு அப்புறம் அங்கிட்டு எனக்கு நடக்கிறதுக்கு 2 மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட 8 மாதம் என் வயிற்றில் குழந்தை இருக்குது. ஆனால் நான் ஒரு பேஷண்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு ஸ்கேனில் ஒரு செக்கப்பில் குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாயப்பா என்கிட்ட நல்லபடியாக குழந்தைய கொடுத்த ரொம்ப அழகான ஒரு பையனை நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு சாயே வந்து பிறப்பாரு. எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா இப்போ உயிரோட இல்லை, 2 yearsக்கு முன்னாடி தவறிட்டாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், உனக்கு பாரு கண்டிப்பாக சாயப்பாவே தான் வந்து பிறப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 4 வருஷம் கழிச்சு என் பையன் பிறந்தான். இப்போ அவனுக்கு 4 வயசு ஆகுது. இதுலேருந்து தான் நான் அவரை வந்து முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டும் முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நான் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சிது. சாரி சிஸ்டர், நான் ரொம்ப அழுதுட்டேன். ரொம்ப இமோஷ்னலான மூமெண்ட் எனக்கு. அதுவுமே சிஸ்டர் இது வந்து எனக்கு ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, எனக்கு என்னமோ உள் மனசில் சொல்லிச்சு அவங்க நீங்கள் வந்து சாயோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு தோணுச்சு எனக்கு. இது வந்து இது பர்சனலில், இதை யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ணுவேன். இந்த ஆடியோ கேட்டவுடனே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புல்லரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாக நான் சொல்கிறேன் இல்லையா, என்னால் வேறு வீடியோஸ் எதுவுமே போட முடியல. நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க மிராக்கிள்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த ஒரு மிராக்கிள் என்னை சம்திங் ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஆக்கிடுச்சு. ஏன்னா பாபாவோட மகிமை வந்து எனக்குமே தெரியும். அவர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்றப்ப அதை உங்ககிட்டலாம் என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல. இது வரைக்கும் நான் என்னோடய சேனலில் மோஸ்ட்டாக சொன்னது கிடையாது, என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு. பட் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ, 4 பேருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த சொசைட்டி பண்ணுற அந்த ஒரு சூழலில் போய் உட்காந்துருக்காங்களோ, இவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். அவங்களுக்குமே இந்த வீடியோவை பார்த்து ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக வரும். அதாவது அவங்க இதை பார்த்துட்டு சாய்பாபாவை தான் கும்பிடணும் அப்படின்னு கிடையாது. ஏதா ஒரு தெய்வம், நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குல்ல, ஒரு பிரபஞ்சம் இருக்குல்ல, நீங்கள் தெய்வத்தை கூட நம்ப வேணாம், பட் தேர் இஸ் அ யூனிவர்ஸ். நம்ம யூனிவர்ஸ் வந்து நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அது கேட்கும். அந்த யூனிவர்ஸ்க்காச்சும் நம்ம வந்து உண்மையாக இருக்கணும், அந்த யூனிவர்ஸை நம்ம நம்பணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேபி நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த வீடியோ அவங்க லைஃப்பில் டிப்ரெஸ்ஸாக இருக்க சமயத்தில் ஒரு சின்ன மோட்டிவேஷனாக கூட அமையலாம். அப்படி அமைஞ்சால் அது உங்களுக்குமே ஒரு புண்ணியம்தான். இதை பேசுகிற எனக்குமே புண்ணியம். இதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண அந்த சிஸ்டருக்கு பெரிய புண்ணியம். அவங்க என்கிட்ட சொன்னதே இதுதான். நான் வந்து மெயினாக இதை ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னவோ தெரியல சிஸ்டர், நான் வந்து இது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட மட்டும்தான் இந்த ஸ்டோரி எல்லாமே சொல்லியிருக்கேன். பட் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் குறிப்பிட்டு எதுக்காக அப்படின்னா, இந்த வீடியோ மூலயமா நிறைய பேர் என்ன மாதிரி இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டோரி வந்து என் மனசில் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் உக்காந்துருச்சு.
உங்களுக்குமே இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சிஸ்டருமே கமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் இருந்து ஓவராலாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு வந்து தெரியும் நம்மளுக்கு எந்த விஷயத்த எப்போ கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு. அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். நம்ம பொறுமையாக இருந்தாலும் நம்ம பின்னாடி இருக்க இந்த சமூகம் பார்த்திங்கன்னா நம்மளை புஷ் பண்ணி ஒரு இடத்துல போய் சேர்க்குறாங்க இல்லையா? இதில் ஒரு சில பேர் வந்து போல்டாக தப்பிச்சு ஃபேஸ் பண்ணி வந்துடுறாங்க. பட் ஒரு சில பேர் என்னடா இது இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது தப்பான முடிவு வந்து அவங்கள எடுக்க வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரெக்னன்சி விஷயம்னு இல்லை, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு ரீசெண்டாக திருப்பூரில் ரிதன்யா சிஸ்டர் அவங்களோட கேஸ் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கான காரணம், நாளைக்கு டைவர்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டா நாளைக்கு ஊர் வந்து நம்மளை தப்பாக பேசிடுமோ, நம்ம குடும்பத்தை தப்பாக பேசிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் சொசைட்டின்னு அவங்களுக்கு பயந்து 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 வாழ்ந்தே நமக்கான வாழ்க்கையை நம்ம யாராலையுமே வாழ முடியல. இதுதான் உண்மை. நீங்கள் வேணால் எல்லாருமே உங்களை நீங்களே கொஷின் பண்ணி பாருங்களேன். உங்கள் மனசாட்சி ஆனஸ்ட்டாக ஆன்சர் பண்ணும். உங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் வாழறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மேபி நம்ம எல்லாருமே ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்க வரைக்கும் அப்படி வாழ்ந்துருப்போமா? பட் ஆஃப்டர் மேரேஜ்லாம் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எங்கே நம்ம போகிற இடத்துல நம்மளை எதனா தப்பாக பேசிடுவாங்களோ, இல்லை அக்கம் பக்கம் இருக்கவங்க எதனா தப்பாக பேசிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச சில நல்ல விஷயங்கள், நான் சொல்கிறது நல்ல விஷயங்கள், அந்த விஷயங்கள் கூட நம்ம பண்ணுறதுக்கு ஒரு தயங்குறோம், கூச்சப்படுறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சமூகம் தான். அதனால் நம்ம வாழ போகிறது ஒரு வாழ்க்கை. அது வந்து நம்மளுக்கு பிடிச்சா மாதிரி வாழணும். லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிராதுங்க. இப்போ என்கிட்ட பணம் இருக்கும், உங்ககிட்ட இருக்காது. உங்ககிட்ட பணம் இருக்கும், என்கிட்ட இருக்காது. உங்ககிட்ட நிறைய துணி இருக்கும், என்கிட்ட நிறைய துணி இருக்காது. நம்ம இது எல்லாமே வந்து ஒருத்தர்கிட்ட ஒன்று இருக்கும், ஒருத்தர்கிட்ட ஒன்று இருக்காது. அதுக்குன்னு உங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, என்கிட்ட காசு இல்லைன்னு நான் வாழவே கூடாதா என் வாழ்க்கையை? சொல்லுங்கள். அதே மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இருக்குது, ஓகே, கடவுள் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. ஒரு சில பேருக்கு கொடுக்கலையா, மேபி கொஞ்சம் டைம் ஆகலாம். ஒரு சில பேருக்கு அந்த பாக்கியமே இல்லையா, பரவாயில்ல, கடவுள் வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினச்சிட்டு போங்களேன். அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்றது தெரியல எனக்கு. ஆஸ் அ சாய் டிவோட்டியாக உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒன்றே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டம்னாலும் வரட்டும், உங்களை யார் ஒன்றாலும் ஹர்ட் பண்ணுற மாதிரி எவ்வளோ நாளும் பேசட்டும் பண்ணட்டும், அவங்க யாருமே பகைச்சிக்காதீங்க, பழி வாங்காதீங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சில்லித்தனமான விஷயம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டே சொல்லுங்கள், என் பின்னாடி சாய் இருக்கார், என் பின்னாடி கூட இல்லை, அவர் என் கூடயே இருக்கார். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன், அவர் பார்த்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மைலோடு முடிச்சிருங்க. என்னடா இந்த வீடியோவில் கொஞ்சம் ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன்லாம் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது வாழ்கிறதுக்கே. அது வந்து எய்தர் பாய் கேர்ள் எல்லாமே தாண்டி வாழ்கிறதுக்கே பயமாக இருக்குது, யார்கிட்ட எதனா பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தெரியல இதுக்கடுத்து நம்மளோட உலகம் எப்படி மாறப்போகுது, நம்ம நாடு வந்து எதை நோக்கி போகுது எதுவுமே தெரியல. எல்லாமே வந்து இறைவனோட கையில் தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பார்ப்போம். நடுவில் எதனா தடங்கள் வரட்டும், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பார்த்துக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி. பர்டிகுலராக இந்த சிஸ்டரோட மிராக்கிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய விஷயம் வந்து அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆச்சு. என்னால் வந்து அதை கோத்ரூ பண்ண முடிஞ்சுது. நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து மிராக்கிள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. யாருமே வருத்தப்படாதீங்க, உங்கள் எல்லாரோட மிராக்கிளுமே நான் கேட்டுட்டேன். ஸோ சூன்லி 1 by 1 வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். இன்னொரு ப்ரெக்னன்சி மிராக்கிளுமே இருக்குது, அதுவுமே நீங்கள் மறக்காமல் கேளுங்க. அது இன்னுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு மிராக்கிள் இருக்குமா அப்படின்ற மாதிரி பாபா பண்ணியிருப்பார் அவங்களோட லைஃப்பில். கண்டிப்பாக அந்த மிராக்கிளுமே நான் உங்கள்கிட்ட சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இந்த சிஸ்டரோட மிராக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த சிஸ்டர் வந்து அவங்க பையனுக்கு வந்து பாபாவோட பேர்லேயே தான் பேர் வச்சுருக்காங்க, சாய் வைஷ்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையனுக்கு வந்து எப்போவுமே அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பாபாவோட மந்த்ரா சொல்லிட்டு தான் போவாங்களாம் ஸ்கூலுக்கு. ஜெய் சாய்ராம் அப்படி சொல்லிட்டு, அந்த வார்த்தையை சொல்லும் போதே அப்படியே புல்லரிக்குது. ஜெய் சாய்ராம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க.
அது மாதிரி இவங்க எப்போனா ஒரு சில சமயம் திட்டும்போது கூட அவங்க ஓ சாய்ராம் ஓ சாய்ராம் அப்படின்ட்டு அழகாக சொல்லுவாராம் அவர். ஸோ கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக அந்த சிஸ்டரும் சரி அந்த குழந்தையும் சரி பாபாவோட பிளஸ்ஸிங்கால் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் பாபாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம எல்லாருமே நம்மளோட சாய் டிவோட்டி நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் நான் சொல்ல மாட்டேன், நம்மளோட சாய் குடும்பத்தினர் அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கி நம்ம எல்லாருக்காகவுமே நம்மளோட ஷீரடி வாசனை ஒரே ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? தேங்க்யூ. ஓம் சாய்ராம். எல்லாருமே ப்ரே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சாய் டிவோட்டீஸ் வர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் மீன்ஸ் லைஃப்பில் புதுசாக எதுவும் நம்மளுக்கு நடக்கலை. பட் உங்ககிட்டலாம் இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறது, வீடியோ மூலயமா உங்ககிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது. நம்மளோட சாய் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா 4000 பேர் இருக்கீங்க. இந்த 4000 பேர்லையுமே எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா எனக்கு பாபாவோட வடிவில் தான் நான் பார்க்குறேன். உண்மையாக நான் இது ஒரு வாய் வார்த்தைக்கெலாம் சொல்லலை. நீங்கள் யார் கமெண்ட் பண்ணாலுமே மோஸ்ட்டாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ரிப்ளை பண்ணலனா கூட ஹார்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த மெசேஜ் நான் ரீட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பாபாவே என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் தோணுமே. ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க, அக்கா என்னோட சாய் பாபான்னு சொல்கிறீங்க, நம்மளோட பாபான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அது எனக்குள்ளே அப்படி சொல்கிறது பிடிச்சிருக்கு. மற்றபடி அவர் எல்லாருக்குமே பாபா தான். அது எப்படி அவர் எனக்கு மட்டும் பாபாவாலாம் கிடையாது இல்லையா? நான் அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் அவருக்கு நம்ம எல்லாருமே குழந்தைகள் தான். ஸோ அதனால் அவருக்கு நம்ம எல்லாரையுமே பிடிக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதனால தான் நம்ம எல்லாரையுமே சேர்த்து ஒரு இடத்துல யுனைட் பண்ணியிருக்காரு இந்த சாய் குடும்பம் அப்படின்ற அந்த யூடியூப் சேனல் மூலயமா. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஒன்ஸ் அவர்கிட்ட போயிட்டு சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலையே பட தேவையில்லை. இப்போ எனக்கு எனக்கு 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இப்படி பாசிட்டிவாக பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஓகே இவங்க எல்லாமே ஓகேவாக இருக்காங்க, இவங்க சூப்பராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே லைஃப்பில் கஷ்டம் இருக்கும் இல்லையா? கஷ்டம் இல்லாமல் யார் தான் இருக்கார்? கடவுளே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு, உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த பாசிட்டிவான அந்த பேச்சுக்கு காரணம் என்னென்னா என்னோடய பாபா தான். அதனால தான் நான் சொல்கிறது அவர் என்னோடய பாபான்னு சொல்லிட்டு. எதுவாக வேணாலும் நடக்கட்டுமே, பார்த்துக்கலாமே, அவர் தான் இருக்கார்ல பின்னாடி, அப்புறம் என்ன? அவர் இருக்கார், அவர் எனக்கு என்ன கைட் பண்ணுறாரோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆனால் அப்படி இருக்கப்போ ஒரு சில சமயமும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுமே உண்டு தான். என்னடா இது என்ன தான் எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும் ஒரு சில சமயம் டவுன் ஆகிறது கண்டிப்பாக இருக்குது. நான் அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னெலாம் சொல்லிக்க மாட்டேன். பட் அகைன் அதுலேருந்து திரும்ப பரவாயில்ல பார்த்துக்கலாம், நம்ம பாபா இருக்கார்ல அப்படின்னு அந்த பவுன்ஸ் ஆக வைக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் பாபா நிற்கிறாரு. ஸோ அதனால் உங்களோட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் இறைவனை நம்புங்க. நான் பாபாவை தான் நம்புங்கன்னெலாம் சொல்லவே மாட்டேன். அது அவங்கவுங்களோட நம்பிக்கை, அவங்கவுங்களோட இஷ்டம். உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, கடவுளையும் தாண்டி பிரபஞ்சம் அப்படின்றது உண்மை. அந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. உங்களோட கஷ்டம் என்னவோ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையுமே கேட்கும். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணும். இப்போ கூட இந்த வீடியோ உங்ககிட்ட வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது 12:30 மணி ஆகுது. கரெக்டாக 12:25 ஆகுது. அப்படியே பாபாவோட படத்தை பார்த்துக்கிட்டே தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. வீட்டில் எல்லாம் தூங்கிட்டாங்களா, நான் மட்டும்தான் ஹாலில் தனியாக எழுந்து பேசுகிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால தான் பாபா ஃபோட்டோவை பார்த்துட்டே பேசுகிறேன். ஓகே மை சாய் டிவோட்டீஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களுமே என்கிட்ட உங்கள் லைஃப்பில் நடந்த மிராக்கிள் ஷேர் பண்ணணும், இல்லை பாபா பற்றி எதனா டவுட்ஸ் கேட்கணும், இல்லை பாபா பற்றி எதனா என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா ஐடிக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இன்னும் நிறைய பாபாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கூட சேர்ந்து நானுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் அகைன் சொல்கிறேன், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் லாஸ்ட்லி ஒரு கைண்ட் நோட்டு என்னென்னா, நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் வீட்டில் இருந்த மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய மெயில் அண்ட் இன்ஸ்டா ஐடி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எந்த ஒரு பேமெண்ட் அதெல்லாம் வாங்குறதில்ல, ஃப்ரீயாகவே வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தெரிஞ்சவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். ஸ்ரீ சாயை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.